வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. மிக அற்புதமான இந்த மாலை பொழுதில் நமக்கெல்லாம் சிந்தனை விருந்து அளிப்பதற்காக இடம் கொடுத்த யாழ் மண்டல தலைவர் குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும், இதை வழி நடத்தி கொண்டிருக்கும் ரகுபாலா அம்மாவுக்கும், கலாநிதி அம்மா அவர்களுக்கும், யாழ் மண்டலத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அரங்காவலர்களுக்கும், இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள நல்லுள்ளங்களுக்கும் எனது மாலை வணக்கம், வாழ்த்துக்கள். மிக அற்புதமான இந்த நேரத்தில் நமக்கெல்லாம் இன்று சிந்தனை விருந்து பயிற்சி அளிப்பதற்காக பேராசிரியர் வி பழனிசாமி அவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவர் தலைப்பு பாருங்க, சந்ததிக்கு ஒரு சங்கிதி. எவ்வளவு மிக அற்புதமான தலைப்பு. சந்ததிக்கு ஒரு சங்கதி, அதாவது சந்ததிகள் டெவலப் ஆகணும்னா வேற வழி இல்லைங்கிற மாதிரி அவர் மிக அற்புதமான தலைப்பை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த விதத்துல மிக அற்புதமான அவரை நம்ம வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், வரவேற்கிறோம். மேலும் அவரை பற்றிய அறிமுகம் தேவையில்லை, இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும். உலக அளவுல அவர் பிரசித்தி பெற்றவர். அவர் பேர் வந்து வி பழனிசாமி. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து ரிட்டையர் ஆனார் 2011. 34 இயர்ஸா கிட்டத்தட்ட பேங்கிங் சர்வீஸ்லயே இருந்திருக்கிறார். நம்ம ப்ரொஃபஸர் ஆஃப் ஸ்கை யோகாவில் ப்ரொஃபஸரா இருந்திருக்கிறாருங்க. 1992லயும் நம்ம WCSல ஜாயின் பண்ணிட்டாரு. இதுலயும் கிட்டத்தட்ட 32 வருஷம் ஆகுதுங்க. ஏன்னா வயசை சொல்றேன், வயசே சொல்ற மாதிரி சொல்றாரு அவரு. கண்டக்டிங் கிளாஸஸ் சின்ஸ் 1997 வேரியஸ் சென்டர்ஸ் தமிழ்நாடு பூரா சுத்தி இருக்கிறாருங்க. இது இல்லாம ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, கனடா இதெல்லாம் கம்ப்ளீட் கிளாஸ் நேரடியா போய் எடுத்திருக்கிறாரு. மேலும் வேதாத்திரியம் அப்படிங்கிறதுல 9 புக் எழுதியிருக்கிறார், 3000 பக்கங்க. பகவத்கீதா, ராமாயணம், திருக்குறள், பைபிள், குருவின் குரல், அர்த்தமுள்ள தமிழ் மதங்கள், இது மாதிரிங்க பார்த்தீங்கன்னா வெரி மச் இன்ட்ரெஸ்டட் ஸ்டோரிஸா நல்லா அருமையா எழுதியிருக்கிறாருங்க. அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அறிவே தெய்வம்ங்கிறத இப்ப எழுதிட்டு இருக்கிறார். 3000 மணி நேரம் அவர் கிளாசிக்கல் ஸ்பீச்சஸ் இன் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல அப்லோடு பண்ணி யூடியூப்ல கொடுத்திருக்கிறாருங்க. வேதாத்திரி மகரிஷி ஆமினி மேட்டர் அப்படிங்கிறத 3 லட்சம் பேத்துக்கு மேல அது வியூ பார்த்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட உங்களின் சார்பாக பேச அழைக்கிறேன். ஐயா, எல்லாத்துக்கும் நம்ம குறுக்க சவுண்ட் வருது. இப்ப நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இலங்கை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை நிர்வகித்து வருகின்ற நிர்வாகிகள், ஆசிரியர் பெருமக்கள், இந்த நிகழ்ச்சி முன்னெடுத்து நடத்துகின்ற பேராசிரியர் முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்கள் மற்றும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்ற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, சந்ததிக்கு ஒரு சங்கதி என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என்பார் மகர்ஷி அவர்கள். சந்ததம் என்றால் வாழ்கின்ற காலம் வரைக்கும் தொடர்ந்து இறைநிலையை மறவாது வாழ்கின்ற மேன்மை சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வு. அதே போல சந்ததி என்றால் இந்த ஆத்மா தொடர்ந்து பல உடல்கள் வழியாக நடத்துகின்ற ஒரு பயணம். அது எந்த இடத்தில் முடிவு பெற வேண்டுமோ அது வரைக்கும் பல பிறவிகளாக தொடர்
ஒரு தாய் தந்தையிலிருந்து அடுத்தடுத்து என்ற சந்ததிகளாக வந்து கொண்டே இருக்கக்கூடியது நம்முடைய நன்மக்கள். அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி, சங்கதி என்றால் செய்தி, ஒரு விஷயம். இப்ப நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு நற்செய்தி என்ன என்றால், இந்த வாழ்க்கையை எப்படி நாம் நிறைவாக, மகிழ்வாக, வளமாக வாழ்வது என்ற ஒரு வாழ்க்கை கல்வி. இன்றைக்கு சமுதாயத்திலே பொருள் ஈட்டுவதற்கான கல்வி, அது பல ஆண்டுகள் கற்று தேர்ந்து தெளிந்து ஏதோ ஒரு நிறுவனத்திலே அல்லது சுயமாக தொழில் தொடங்கி பொருள் ஈட்டி அதை கொண்டு திருமண வாழ்க்கையில இல்லறம் கண்டு அதிலே மக்கட்பேறு கொண்டு பிறகு செல்வத்தை முடிந்த அளவு குவித்து ஒரு நாள் முடிந்து போகிறோம். அதாவது 6 அடகு போன வாழ்க்கை, 6 விஷயங்களில் அடகு போன வாழ்க்கை தான் இன்றைய சமுதாயம். அவை என்ன என்றால், படிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி குழந்தையை பெற்று சொத்து சேர்த்து செத்து போவது. இந்த 6 தான். படித்து வேலைக்கு போய் திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று சொத்து சேர்த்து செத்து போவது. இந்த 6க்குள் அடக்கம் வாழ்க்கை. இதிலே நிறைவு பெற்றவர்கள் எத்தனை பேர்? கோடிக்கணக்கான பேர் இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். இவர்களிலே நிறைவு பெற்றவர்கள் எத்தனை பேர்? நான் நிறைவாக வாழ்ந்து விட்டேன், என்னுடைய வாழ்க்கையின் முடிவு நாளை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் என்று வாழ்கின்ற மக்கள் எத்தனை பேர்? பெரும்பாலும் இல்லை. ஏன் என்றால், உடல், பொருள், மனம், ஆத்மா, இந்த 4ம் இணைந்ததுதான் வாழ்க்கை. உடல் நலம் இருக்க வேண்டும், உலக சுகபோகங்களை தூய்ப்பதற்கு பொருள், பணம் இருக்க வேண்டும், மன பலம் இருக்க வேண்டும். இந்த 3ஓடு ஆத்ம நிறைவு என்பது இருக்க வேண்டும். உடல் திருப்தி, பொருள் திருப்தி, மன திருப்தி, ஆத்ம திருப்தி என்ற 4 வகையிலையும் நிறைவு பெற்றால்தான் வாழ்ந்து விட்டோம் என்ற ஒரு முழுமையான நிறைவு ஏற்படும். அப்படி இல்லாமல் ஏதாவது ஒன்றில் குறைபட்டது என்றால் அந்த அளவுக்கு வாழ்க்கை குறைவுடையதாகத்தான் இருக்கும். குறைபட்ட வாழ்க்கையில ஆத்ம திருப்தி கிடைக்காது. எனவே மனித வாழ்க்கை என்பதே ஒரு நிறைவு பெறுவதுதான். பரிணாமத்தின் நோக்கமே பாருங்களேன், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. என்ன பொருள்? அதர்மம் மேலோங்குகின்ற போது அதை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக என்னை நானே பிறப்பித்துக் கொள்ளுகிறேன் என்பது என்னுடைய தமிழாக்கம். தர்மம் செய்தவுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதர்மத்தில் பிறந்த ஒரு குழந்தையின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இது இனிமையாக வெற்றிகரமாக இருக்கும். அது பிரச்சனைகளும் நோய்களும் சிக்கலும் நிறைந்த துக்ககரமான வாழ்க்கையாக இருக்கும். அப்போ அதர்மம் மேலோங்குகிறது என்றால் உடல், மன, பொருள் ரீதியான சிக்கல்கள் மேலோங்குகின்ற போது அவற்றை திருத்தி அமைப்பதற்காக இறைவனே எடுத்த அவதார வரலாறு தான் 5 அறிவு வரைக்கும் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் கடந்து 6வது அறிவாகிய பகுத்தறிவோடு சிந்தனை திறத்தோடு வந்த மனிதம். எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன் என்பார் மகர்ஷி அவர்கள். எல்லாம் வல்ல, எல்லாமே உள்ள மனித குலத்தில் ஏன் நிறைவு கிட்டுவது இல்லை? இது ஒரு கேள்வி எழ வேண்டும் இல்லையா? அப்ப அதற்கான வழிவகை நாம் தேட வேண்டும் அல்லது தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா?
அப்ப இனிமையாக வாழ்வதற்கு பதிலாக பல்வேறு வகையான சிக்கல்களை சந்திக்கிறோம் என்றால் காரணம் என்ன? அது மட்டுமல்ல, இறப்பு ஒரு நாள் எல்லோருக்கும் வந்தே தீரும். இறந்த பின் நாம் போவது எங்கே? 7 ஒருவன், 20 ஒருவன், இறந்த பிறகு செல்லும் இடம் எங்கே? அறிந்தவர் எத்தனை பேர்? இவையெல்லாம் அறிகின்ற போதுதான் பரிணாமத்தின் நோக்கம் மட்டும் அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமும் ஒரு குறிப்பிட்ட இலக்கில் அடங்கியிருக்கிறது. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே என்றார் கண்ணதாசன். ஒரு குழந்தையை பெறுவதற்கு முன்பே நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்விக்கான விடை தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்தால்தான் அந்த நோக்கத்துக்கு ஏற்ப ஒரு குழந்தை சீராக வளர்த்து வழிகாட்ட முடியும். இவருக்கே வழி தெரியவில்லை என்றால் இவர் எப்படி சந்ததிக்கு வழிகாட்ட முடியும்? எனவே இன்றைய உலகத்தில் வாழ்கின்ற மக்களின் அவலம் என்ன என்பதை கண்ணதாசன் இன்னொரு பாடலை சொல்வார். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறிவிடும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். மயக்கம் தெளிந்துவிட்டால் வாழ்க்கை இனிமையாக அமைந்து போகும். இந்த மயக்கத்தை தெளிவிக்கின்ற வித்தை எது? அது எங்கே அந்த பாடம் தொடங்குகிறது என்றால், கருவிலே திருவுடையவர்கள் என்று சொல்வார்கள். மகன்களை எல்லாம் கருவிலே திருவுடையவர்கள். கருவிலே திருவோடு பிறக்கவில்லை என்றால் தாய் தந்தை விட்டு போன அந்த கடமையை செய்வதற்கு துணை வருபவர்கள் தான். வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. தாய் தந்தை கற்றுக் கொடுக்க தவறியதை கற்றுக் கொடுக்க இறைவன் அனுப்பி வைத்த வழிகாட்டி குருமகான். அப்ப அந்த குருவை அணுகி அவர் சொல்லுகின்ற விஷயங்களை புரிந்து கொண்டு அதை வாழ்க்கையில் பின்பற்றினால் தானே நிறைவு பெற முடியும். இந்த வாழ்க்கை கல்வி எங்கே தொடங்குவது? இந்த வாழ்க்கை கல்வி எங்கே தொடங்குகிறது என்றால், பொதுவாக ஒரு குழந்தையின் கல்வி கற்றல் என்பது எங்கே தொடங்குகிறது என்றால் என்ன சொல்வோம்? மாண்டசோரி, எல்கேஜி, யூகேஜி, பள்ளி, கல்லூரி, இன்ஸ்டிடியூஷன், இதைத்தானே சொல்லுவோம். ஆனால் 2 புராண கதைகள் சொல்லுகின்ற சங்கதி என்ன என்றால், ஒரு குழந்தையின் கல்வி பள்ளியிலே அல்ல, பிரசவத்திற்கு பிறகு அல்ல, தாயின் கர்ப்பத்திலேயே தொடங்கிவிடுகிறது. ஒரு குழந்தையின் கற்றல் தாயின் கர்ப்பத்திலேயே தொடங்கிவிடுகிறது. தாய் பெறுகின்ற அனுபவங்கள் அனைத்தும் அந்த குழந்தைக்கு கருவிலேயே பிறவி குணமாக அமையும். அந்த இடத்திலேயே அந்த குழந்தையை நல்ல ஒரு நன்மக்களாக பெற்றுவிட்டால் பிறகு வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தை பற்றி கவலையே பட வேண்டாம். அறமே அதற்கு பாதுகாப்பாக அமைந்துவிடும். தெய்வமே அதற்கு பாதுகாப்பாக அமைந்துவிடும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் கர்ப்ப காலம். இது வெறுமனே ஒரு கருவை சுமக்கின்ற காலம் மட்டும் அல்ல, இது ஒரு வேள்வி காலம். ஒரு குழந்தையை பெறுவதற்கான ஒரு வேள்வி காலம் 10 மாதங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு கரு உருவாக வேண்டும்? படித்து வேலைக்கு போய் திருமணமாகிவிட்டது, சுப முகூர்த்தம் முடிந்த பிறகு சாந்தி முகூர்த்தம்.
சாந்தி முகூர்த்த நேரத்தை குறித்து தந்தவர்கள் எந்த நேரத்தை குறித்து தந்தார்கள் என்றால் இரவு 10 மணி, 10:30, 11, 11:30 இப்படித்தான் எனக்கு தெரிந்து குறித்திருக்கிறார்களே தவிர யாரும் அதிகாலை 3 மணி 4 மணி என்று குறித்து தந்ததாக எனக்கு எந்த செய்தியும் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு குடும்பத்தில் மட்டும் இப்படிப்பட்ட சடங்கு இருக்கிறது என்று ஒரு செவி வழி கேள்வி. இரவு முழுவதும் மந்திரங்கள் ஓதி பூஜை செய்து பிரம்ம முகூர்த்தத்திலே சாந்தி முகூர்த்த அறைக்கு அனுப்பி வைப்பார்கள் என்று ஒரு பேராசிரியர் சொன்னதை நான் கேட்டேன். சரி, இதுல என்ன சிறப்பு அடங்கியிருக்கிறது, இதற்கு ஆதாரம் எங்கே என்று தேடுகின்ற போது ராமாயணத்தை ஒரு அற்புதமான ஒரு கருத்து. கௌதம ரிஷி அவருடைய பத்தினி அகலிகை தினசரி பிரம்ம முகூர்த்தத்திற்கு நேரத்திலே ஆற்றங்கரைக்கு சென்று சந்தியாவந்தனம் செய்வது அவருடைய வழக்கம், கடமை. இந்திரனுக்கு அகலிகை மீது இச்சை. எனவே பிரம்ம முகூர்த்த நேரம் வந்தது போல ஒரு பாவனையை காட்டி முனிவர் ஆற்றங்கரை நோக்கி சென்ற பிறகு முனிவர் வேடத்திலே இவன் அகலிகை துய்த்தான் என்பது கதை. இப்போ செய்தி என்ன என்றால், ஏன் இந்த நிகழ்ச்சி இப்படி அமைக்கப்பட்டது? அகலியை துய்ப்பதுதான் நோக்கம் என்றால் அதுக்கு பிரம்ம முகூர்த்தத்துல முனிவர் போன பிறகு வரணும் அவசியம் இல்லை. மற்ற நேரத்திலே கூட முனிவருக்கு தெரியாமல் துய்த்திருக்கலாம். ஏன் பிரம்ம முகூர்த்தம் என்று குறிக்கப்படுகிறது என்ற ஒரு ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போது, ஒரு கருவை உருவாக்குகின்ற செயல் தாம்பத்தியம் என்பது ஒரு புனிதமான தெய்வீக செயல். ஒரு தொழிற்சாலையில ஒரு பொருளை உற்பத்தி செய்கின்ற போது நல்ல நேரம் பார்த்து தானே துவங்குகிறோம். ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கே முகூர்த்தத்தை பார்க்கின்ற போது, ஒரு சந்ததியை உருவாக்குகின்ற போது முகூர்த்தம் வேண்டாமா? அதான் பிரம்ம முகூர்த்தம். இதுல என்ன நன்மைகள் அடங்கியிருக்கின்றன என்றால், வானில் வெள்ளி முளைத்தது என்ற குறிப்பு நம்ம புராண கதைகளை பார்க்கிறோம். அதாவது தினசரி பூமிக்கு நேர் பகுதியில் சுக்கிரன் வரக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்தம். எந்த நாடாக இருந்தாலும் அந்த அதிகாலை 3-3:30 மணி நேரத்திற்கு சுக்கிரன் பூமிக்கு நேராக வரும். சுக்கிரன் தானே சுக்கிலம், வித்து சக்தியுடைய ஆற்றல் தரக்கூடியது சுக்கிரன். அப்ப அந்த நேரத்தில் கொள்ளக்கூடிய உறவிலே வித்து சக்தியின் திணிவு, ஆற்றல், பொட்டன்சி அதிகமாக இருக்கும். ஒரு நிறைவான தாம்பத்தியம் நிகழ்வதற்கு அது அற்புதமான நேரம். அது மட்டுமல்ல, இந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கு உடலும் மனமும் தயாராக இருக்கும். அதாவது இரவு 9 மணி 10 மணிக்கு தூங்க போகிறோம். அன்றைய பகல் முழுவதும் உழைத்த களைப்பு, சந்தித்த பல இன்ப துன்ப அனுபவங்களின் விளைவாக மனச்சோர்வு, இவை இரண்டும் உள்ள நேரத்திலே உறவு கொண்டால் பிறக்கின்ற குழந்தையின் நோஞ்சனாகத்தான் இருக்கும், குழப்பவாதியாகத்தான் இருக்கும். மாறாக இரவு முழுவதும் நன்கு உறங்கிய பிறகு பிரம்ம முகூர்த்தத்திலே எழுகின்ற போது உடலும் தூங்கி ஓய்வு பெற்ற நிலையிலே புத்துணர்ச்சியோடு இருக்கும். ஆழ்ந்த உறக்கத்தில் பெற்ற அமைதியின் காரணமாக மனமும் தெளிவாக இருக்கும், அமைதியாக சாந்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் கருவாகின்ற குழந்தை தெய்வாம்சம் பொருந்தியதாக இருக்கும் என்பதை குறிப்பதற்காகத்தான் ராமாயணத்தில் இந்த நிகழ்ச்சியை காட்டப்பட்டது. அப்போ ஒரு கரு உருவாக வேண்டிய நேரமே பிரம்ம முகூர்த்தம், 3 மணிக்கு பிறகு. அப்படி உருவான கரு வளர்கின்ற காலத்துல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை குடும்பமும் ஒரு சமுதாயமும் அந்த கருவுற்ற பெண்ணுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை தசாவதாரத்திலே இரண்யன்
நரசிம்ம அவதாரம் இருக்கே, அந்த கதையின் மூலமாக சொல்லப்படுகிறது. ரேணுகா தேவி கருவுறுகிறாள். செய்தி அறிந்த உடனேயே ஹிரண்யன் சொல்லுவான், இனிமேல் நீ அரண்மனை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கென்று தனியா ஒரு நந்தவனத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன். அந்த அமைதியான சூழ்நிலையிலே நீ தங்கி கருவை சுகமாக வளர்க்க வேண்டும். உனக்கு துணையாக நாரதரை அனுப்பி வைக்கிறேன். இது காலங்காலமாக கேட்ட கதைகள் தான். கொஞ்சம் சிந்திக்க மறந்து விட்டோம். இவ்வளவு பெரிய அரண்மனையிலே மனைவி தங்குவதற்கு இடம் இல்லாமல் போனதா? ஏன் இரண்யன் தனியாக ஒரு நந்தவனத்திலே இருக்க வைத்தான் என்றால், பொதுவாக நாம் வாழ்கின்ற வீடு அல்லது அரண்மனை என்பது பல பிரச்சனைகளை சந்திக்கின்ற இடம், உணர்ச்சி வயப்பட்ட அலைகள் நிறைந்த இடம். அப்படிப்பட்ட இடத்திலே கரு வளர்ந்தால் அதனுடைய அறிவின் வளர்ச்சி பாதிக்கப்படும், சிந்தனை திறம் பாதிக்கப்படும். எனவே ஒரு அமைதியான சூழலில்தான் அந்த கரு வளர வேண்டும், ஒரு கருத்து. இரண்டாவது, கருவுற்ற ரேணுகா தேவிக்கு துணையாக நாரதரை வைத்தான் இரண்யன். இப்ப எல்லோருக்கும் நாரதர்னா என்ன தெரியும்? ஒரு தம்புரம் மீட்டி கொண்டு வரக்கூடிய ஒரு ஒரு பெருமாள் பக்தர் என்பதுதானே தெரியும், ஒரு ஆண்மகன். கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மறந்துட்டுமே. ஒரு கருவுற்ற பெண்ணுக்கு மூன்றாவது ஆணை எவனாவது துணை வைப்பானா? ஒரு கருவுற்ற பெண்ணுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு மூன்றாவது ஆண் மகனை எவனாவது துணை வைப்பானா? யோசிக்கவே இல்லையே. தாய் துணை இருப்பால், தமக்கை துணை இருப்பால், ஒரு தோழி துணை இருப்பால், அல்லது ஒரு வேலைக்காரி துணை இருப்பால், அல்லது கணவனே துணை இருக்கலாம். யாரோ ஒரு மூன்றாவது ஆண் மகனை கொண்டு வைப்பார்களா? ஏன் இப்படி எழுதப்பட்டது கதை என்றால், ரதன், அதிரதன், மகாரதன், தசரதன், பரதன், பகீரதன், ஜெயத்ரதன், நாரதன், இப்படி 8 பெயர்கள் உண்டு ரதன் என்ற சொல்லை மையமாக கொண்டு. என்ன பொருள்? ரதம் என்றால் உடம்பு, ரதன் என்றால் இந்த உடலை இயக்குகின்ற மனம். இந்த மனதிலே உள்ள எண்ணங்களை ஆய்வு செய்து அதை பக்குவப்படுத்தி எண்ணமற்ற நிலைக்கு வர வேண்டும். அதற்கான பகீரத பிரயத்தனம் எடுக்க வேண்டும். அப்படி எடுத்து பயிற்சிகளை செய்து பக்குவமடைகின்ற போது மனம் அற்ற, எண்ணம் அற்ற, அறிவாகிய நிலை ரதன், நோ மைண்ட் ஸ்டேட். மனமே அற்றுப்போன இடம், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. அப்ப யாரை துணை வைத்தான்? அறிவாகிய தெய்வத்தை துணை வைத்தான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. கருவுற்ற பெண்ணுக்கு அறிவாகிய தெய்வத்தை துணை வைத்தான் இரண்யன். இப்ப தெய்வம் என்ன சொல்லும்? தெய்வத்தின் பெருமைகள் எல்லாம் பேசும். அப்ப நாரதன் விஷ்ணுவின் பெருமைகள் எல்லாம் எடுத்து விலைக்கு பேசிக்கொண்டே வந்தான். கருவில் இருந்த குழந்தை அதை கேட்டுக்கொண்டே வளர்ந்தது. பிறந்த பிறகு இரண்யாய நமக சொல்லுன்னா நாராயணாய நமகன்னா. எத்தனை துன்பங்களை சந்தித்த போதும் இந்த தெய்வ பக்தியிலிருந்து சிறிதும் விலகவில்லை. உண்மையான பக்தி என்பது இதுதான். எத்தனை துன்பங்களை சந்தித்த போதும் தெய்வ நம்பிக்கை சற்று கூட குறையவில்லை என்றால் அவனே உண்மையான பக்தன். இன்றைக்கு தான் விரும்பியதை நடக்கவில்லை என்றால் கடவுள்களை மாற்றுகின்றான், மதங்களையே மாற்றிக்கொள்கிறான். இந்த பக்தன் என்ன சொல்லுவது? அந்த உறுதியான பக்தி இருந்தது பிரகலாதனிடத்திலே. காரணம், கருவிலேயே அது ஊட்டப்பட்டது. எனவே அது பிறவி குணமாக அமைந்து போனது. இதே போலத்தான் இன்னொரு உதாரணம் அபிமன்யு. கருவில் இருக்கின்ற போதே தனுர்வேதங்கள் போதிக்கப்பட்டன. சக்கர வியூகம் அல்லது பத்ம வியூகம் என்பது உள்ளே பிரவேசிப்பது எப்படி என்று போதிக்கப்பட்டது. ஆனால் வெளியே எப்படி வருவது என்பது போதிக்கப்படவில்லை. அதனால் அவன் குருட்சேத்திர யுத்தத்திலே இறந்து போனான் என்பது கதை. அப்ப இந்த 2 சரித்திர நிகழ்வுகளும் சொல்லுகின்ற உண்மை என்ன
நம்முடைய வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்றால், ஒரு குழந்தையின் பாடம் கருவிலேயே தொடங்கிவிடுகிறது. அந்த பருவத்தில் எதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும்? ஒரு தாய் எதை தன் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், நற்பண்புகள், தெய்வ சிந்தனை, தெய்வ நீதியை பற்றிய விளக்கங்கள், செய்யக்கூடிய தொழிலிலே உள்ள நுட்பங்கள். இன்றைக்கு கருவுற்ற பெண்கள் வேலைக்கும் போறாங்க. அந்த செய்கின்ற தொழிலே உள்ள நுட்பங்கள், அதுவும் ஒரு திறமை தானே, செயல் திறமை. எது தவிர்க்க வேண்டியது என்றால், தேவையற்ற அரட்டை பேச்சுகள், பன் கல்ச்சர் அண்ட் கன் கல்ச்சர், சமூகத்தில் இருக்கின்ற ஒழுங்கீனங்கள், இவற்றெல்லாம் காது கொடுத்து கேட்கவே கூடாதுங்க. மனதால் எண்ணவும் கூடாது. அப்ப நல்லவற்றையே சிந்திப்பது, நல்லவற்றையே பேசுவது, நல்லவற்றையே கேட்பது, நல்லவற்றையே படிப்பது, நல்லவற்றையே செய்வது, இப்படி அந்த கர்ப்ப காலத்தை ஒரு வேள்வி காலமாக நிகழ்த்தி விட்டால் பிறக்கின்ற குழந்தை ஒரு அவதார புருஷனாக இருக்கும். ராமனை போல, கிருஷ்ணனை போல, வேதாத்திரி மகர்ஷியை போல ஒரு அவதார புருஷனாக இருக்கும். அதன் பிறகு எந்த சூழ்நிலையிலேயும் அந்த குழந்தைக்கு தீயவை நெருங்கவே முடியாது. அறம் சூழ்ந்து அவனை காத்து கொண்டிருக்கும். எந்த நாட்டில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த குழந்தை கெட்டு போவது இல்லை, தாழ்ந்து போவது இல்லை. எனவே அடிப்படையில் ஒரு கருவை உருவாக்குகின்ற போதே நம்முடைய சந்ததிக்கு நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்ன? திருமணத்திற்கு முன்பே அதற்கு நாம் தயாராக வேண்டும். ஒரு மனைவியாக போகக்கூடிய ஒரு பெண் பிள்ளை எப்படி தயாராக வேண்டும்? பாலுண்ணோம், நெய்யுண்ணோம், நாட்காலை நீராடி, மையிட்டு நாம் எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், அல்லாதன செய்யோம் பாவை நோன்பு. அப்ப எதெல்லாம் உணர்ச்சிகளை தூண்டக்கூடியவையோ, எவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்பக்கூடியவையோ, எவையெல்லாம் நம்முடைய நற்பண்புகளை சிதைக்கக்கூடியவையோ, அவற்றெல்லாம் விலக்கி வைக்க வேண்டும். அப்ப அதற்கான கல்வியை, அதற்கான மன உறுதியை பெறுகின்ற பருவமே பெண் பிள்ளை கருவில இருந்து பருவம் அடைகின்ற வரைக்கும் உள்ள காலகட்டம். இது பெண் பிள்ளைக்கு மட்டும்தானா? ஆண் பிள்ளை எப்படி வேண்டுமானும் வளரலாமா என்றால், அவனுக்கும் ஒரு இலக்கணத்தை வகுத்து வைத்தார் வள்ளுவ பெருந்தகை. உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. பெண்ணுக்கு திருமண ஏற்பாடு செய்வதற்காக ஆயத்தப்படுகின்ற போது உறவு நட்பிடத்திலே சொல்லுகின்றோம், பெண்ணுக்கு திருமணம் முடிக்கணும், ஒரு நல்ல வரனா இருந்தா சொல்லுங்க. நல்ல வரன் என்பதற்கு என்ன இலக்கணம் வைத்திருக்கிறீர்கள்? நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், முடிஞ்சா அவங்க அம்மா அப்பாவுக்கு நிறைய சொத்து இருக்கணும். இதுதானே உங்களுடைய இலக்கணம்? நீங்கள் வகுத்த இலக்கணம் இதுதானே? படிப்பு, வேலை, வருமானம், அந்தஸ்து, இல்ல எங்கேயாவது வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்கிறதா? எங்கேயாவது நற்பண்புகள் சம்பந்தப்பட்டிருக்கிறதா? இதை வள்ளுவர் ஏற்கவில்லை. வள்ளுவன் வகுத்த இலக்கணம் வேறு. வரன் என்ற சொல்லுக்கு வள்ளுவன் வகுத்த இலக்கணம் வேறு. அது என்ன? உரன், வரன் 2 வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கின்றார். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கு ஓர் வித்து. தோட்டி என்றால் சுத்தப்படுத்துபவன். எதை சுத்தப்படுத்துவது? ஓர் ஐந்தும் காப்பான். 5 உணர்ப்புலன்கள், மெய்வாய் கண்மூக்கு செவி. காப்பது என்றால் அதிலே தீங்கு வராதபடிக்கு, நோய் வராதபடிக்கு, சிக்கல் வராதபடிக்கு அளவோடு முறையோடு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காப்பு. அப்ப உரனுக்கும் வர்ணுக்கும் என்ன பேதம் என்றால், நெல்லுக்கும் விதை நெல்லுக்கும் உள்ள பேதம். நெல்லுக்கும் விதை நெல்லுக்கும் உள்ள பேதம் என்ன பேதம்? நெல் அரிசியாகும்,
சோறாகும், உணவாகும், மலமாகும். முடிந்தது வாழ்க்கை. ஆனால் விதை நெல் வயலிலே விழுந்து தன்னை அழித்து தன்னை போல் 480 நெல்மணிகளை பிரசவிக்கும். ஒரு விதை நெல் தன்னை போல 480 நெல்மணிகளை பிரசவிக்கும். அதான் ஆற்றல், ஆண்மை. எப்படிப்பட்ட வரனாக இருக்க வேண்டும் என்றால், உரன் என்ற ஆணாக பிறந்த ஒரு ஆண் பிள்ளை 5 புலன்களை அளவு முறை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெறுவதற்காக ஏற்கனவே பெற்ற அனுபவங்களிலே தீயது இருக்கும் என்றால் அவற்றை நீக்கி சுத்தப்படுத்தி 5 புலன்களை அளமுறையோடு பயன்கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆண் பிள்ளைக்கு பிறக்கின்ற குழந்தை ஒரு தெய்வீக புருஷனாக இருக்கும். எனவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணத்திற்கு முன்பே இதுதான் நீ பெற்றிருக்க வேண்டிய பக்குவம் என்று இலக்கணம் வகுத்தது இந்திய மண். அதுவும் குறிப்பாக திருக்குறள். எனவே இந்த பக்குவத்தை பெற்ற ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் திருமணம் என்ற ஒரு பந்தத்தை ஏற்கின்ற போது இல் அறம். இல் அறம். இல் என்றால் இல்லம். அறம் என்பது என்ன? அறம் செய்ய விரும்பு, பிச்சைக்காரனுக்கு காசு போடு. இதுதான் மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்களே தவிர அறம் என்பதே ஒரு வாழ்வியல். அதை யார் வகுத்தார்கள்? நீற்றார் பெருமை என்றார் வள்ளுவ பெருந்தகை. யார் நீற்றார்? பந்தம், பற்று, பாசம் என்ற அனைத்தையும் துறந்து தெய்வத்தோடு இணைந்து தெய்வ நீதி உணர்ந்து அதற்கேற்றபடி வாழ்கின்ற வகைகளை வகுத்து தந்தவர்கள் நீற்றார். அவருடைய பெருமை வார்த்தைகளில் அடங்காது, வழிபாடுகளில் அடங்காது, காலம் கடந்து நிற்கக்கூடிய தெய்வீகம் அது. அப்படிப்பட்ட நீற்றார் வகுக்கின்ற வாழ்க்கை என்ன? 4ஆம் அதிகாரம், அரண் வலியுறுத்தல். அறத்தை சொல்ல வேண்டும் என்று மட்டும் சொல்லல, வலியுறுத்து என்கிறார். ஏன்னா சொன்ன கேட்கிற ஜென்மங்களை நாம. பைபிள்ல ஈஸ்வரன் சொல்வார், இவர்கள் கண்கள் இருந்தும் காணாதவர்களாய், காதுகள் இருந்தும் கேளாதவர்களாய், இருதயம் இருந்தும் உணர்ந்து மனம் திரும்பாதவர்களாய், நான் இவர்களை ஆரோக்கியம் ஆக்காமல் இருக்கும்படியாக இவருடைய இருதயம் கொழுத்து கிடக்கிறது என்றார். இந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சாதான் தத்துவமே காதுக்குள்ள போகும். எனவே வள்ளுவர் சொல்கின்றார், லேச சொன்ன கேட்க மாட்டான்ப்பா, கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லு, அழுத்தி சொல்லு. அரண் வலியுறுத்தல். அப்ப அறம் என்பது என்ன? அதுக்கு தெளிவான விளக்கத்தை சொன்ன மகான், வள்ளுவரை விட ஒரு படி உயர்ந்து நின்று சொன்ன மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றியது. அவ்வளவு அற்புதமான இலக்கணம் பாருங்க. பிற உயிர் படுகின்ற துக்கத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றியது. அப்ப அறிவு எழுச்சி பெற்றால் கருணை, அன்பு எழுச்சி பெற்றால் தான் கருணை. அந்த கருணையின் வெளிப்பாடு என்ன? தருவது தானே, ஈகை தானே. ஒரு ஜீவனின் துன்பத்தை நீக்க வேண்டும் என்றால் எந்தெந்த வகையில துன்பங்கள் வரும்? வள்ளுவர் காலத்துல உணவு தான் பெரிய துன்பம். அடுத்தது ஆடை. இன்றைக்கு கல்வி, மருத்துவம், சமுதாயத்திலிருந்து பல விஷயங்களில் பாதுகாப்பு. டாஸ்மாக்கு, கஞ்சா எல்லாவற்றும் காக்க வேண்டும் இல்லையா? இன்றைக்கு பல விஷயங்களிலே பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அப்ப துன்பப்படுகின்ற உயிர்களுக்கு உணவு அளிக்கலாம், உடை அளிக்கலாம். மருத்துவம், எழுந்து மருத்துவமனைக்கு போகக்கூடியதாக இருந்தால் அவரே போயிடுவார்.
படுத்து கிடந்தா நாம தான் தோள் கொடுத்து தூக்கி போகணும். அப்போ பொருளால் உதவி செய்யலாம் ஈகை, உடல் உழைப்பை தந்து உதவி செய்யலாம் ஈகை. பல சிக்கலையா, படுத்த தூக்கமே வரமாட்டேன்றது. என்ன பிரச்சனை? இதுதான்ப்பா தீர்வு. இதை செய்ய அந்த சிக்கல் தீர்ந்து போயிடும். அப்ப அனுபவத்தை கொண்டு காட்டுகின்ற அறிவுரை. எனவே ஈகை என்பது பொருளால், உடல் உழைப்பால், அறிவின் அனுபவத்தால் 3 வகையிலையும் செய்யக்கூடியது ஈகை. சரி, இதன் மறுபக்கம் என்ன? ஏதோ ஒரு வகையில துன்பப்பட்டது உதவி செய்கிறேன். இதன் மறுபக்கம் என்ன? என்னால் எந்த ஜீவனுக்கும் எந்த வகையிலும் துன்பம் வரக்கூடாது. ஈகையின் மறுபக்கம். அதன் பெயர் ஒழுக்கம். தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ, உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தரக்கூடிய எண்ணம், சொல், செயல், ஒழுக்கம். இந்த ஈகையும் ஒழுக்கமும் இணைந்த வாழ்க்கை முறையே கடமை, கர்மயோகம். எனவே அறம் என்பது ஒழுக்கம், கடமை, ஈகை என்று நாம் வரிசையில் சொன்னாலும் கூட அடிப்படையில் ஈகை, ஒழுக்கம், கடமை. இதுதான் இயற்கையில் அமைந்த படித்தளம். இப்படி இந்த அறத்தோடு இல்லறத்தை நடத்துவதுதான் இல்லறம். அந்த இல்லறத்தின் மைய கருத்து யார்? மைய கதாபாத்திரம் யார்? மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி, வாழ்க்கை துணை நலம். அப்ப வாழ்க்கை துணை எப்படி இருக்க வேண்டும்? கற்பு என்றால் அது பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் அல்ல, மனம் சார்ந்த விஷயம் கூட. கற்பு அகம், கற்பகம். கற்பு என்பதற்கு உறுதித்தன்மை என்று பொருள். இந்த வாழ்க்கையில் இந்த அறநெறியில் தான் வாழ்வேன் என்ற உறுதிப்பாடு கற்பு. இந்த வாழ்க்கையில் ஒரு அங்கம் தாம்பத்தியம். எனவே கற்பு என்பது அதற்கு மட்டுமே பொருத்தமுடையதல்ல, மன உறுதிக்கு, ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கைக்கு அஸ்திவாரமான மன பக்குவமே கற்பு. இந்த கற்பு இருபாலருக்கும் பொது என்றார் பாரதியார். கருத்தொருமித்த கற்புணர் என்றார் மகர்ஷி அவர்கள். கருத்து ஒருமித்து போகணும். அப்ப இல்லறத்தில் கருத்து ஒருமித்து போக வேண்டும் என்றால் எப்படி சாத்தியம்? ஒண்ணு 2 பேரும் பைத்தியமா இருக்கணும், அல்லது 2 பேரும் ஞானியா இருக்கணும். இது எப்படி சாத்தியமாகும்? அதாவது இளமை பருவத்தில் கற்கின்ற கல்வி அது பிரம்மச்சரியம் என்று சொல்வார்கள் பொதுவாக. அது திருமணம் செய்யாமல் இருக்கின்றது காலம் என்று மட்டுமே பொருள் கொண்டார்கள் உலக மக்கள். மகர்ஷி காட்டுகின்ற விளக்கம் முற்றிலும் வேறானது. பிரம்மத்தை அனுசரித்து நடக்கின்ற வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுகின்ற பருவம் பிரம்மச்சரியம். பிரம்மத்தை அனுசரித்து வாழக்கூடிய கல்வியை கற்கின்ற பருவம் பிரம்மச்சரியம். இப்ப பிரம்மத்தை அனுசரித்து வாழ்வதுன்னா எப்படி? தினமும் தேங்காய் பழம் கொடுத்து, தண்ணி ஊத்தி, பூ போட்டு ஆராதனை பண்ணி, இத பிரம்மத்தை அனுசரிப்பதா? அப்ப அனுசரித்தல் என்றால் ஒத்து போவதுன்னு அர்த்தம். அப்ப பிரம்மத்தோடு எப்படி ஒத்து போவது? அதுவே கண்ணுக்கு தெரியாது. எப்படி அதோட ஒத்து போக முடியும்? ஒத்து போகிறோமா, முரண்பட்டு போகிறோமா, எப்படி தெரியும்? பிரம்மம் என்பது இந்த பிரபஞ்சத்தின் மூல ஆற்றல், விண் ஆற்றல், சக்தி. இந்த விண்ணிலே ஒரு இயக்க ஒழுங்கு இருக்கிறது. விண்ணிலே ஒரு இயக்க ஒழுங்கு இருக்கிறது. அந்த இயற்கை ஒழுங்குதான் மனிதனிடத்திலே
செயலுக்கு தக்க விளைவு என்ற விதியாக செயல்படுகிறது. இது பகவத்கீதையில் அருமையான ஒரு ஸ்லோகம் உண்டு. வினை, வினை பயன், வினை தலைமை, இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையை இங்கனம் செய்விக்கிறது. மிக அற்புதமான ஸ்லோகம். என்றால் இயற்கை வேறு, இறைவன் வேறா? ஆம், இயற்கை வேறு, இறைவன் வேறு. எப்படி? இறைநிலை என்பது சுத்த வெளி. அதிலிருந்து அறிவு, ஆற்றல், எழுச்சி பெறுகின்ற போது ஆற்றலாகி, ஆற்றல் விண்ணாகி, விண் பஞ்சபூதங்களாகி ஜீவன்களாக வந்திருக்கிறது. இந்த விண் வந்த பிறகுதான் விதி பிறக்கிறது. தி லா ஆஃப் நேச்சர். For every action there is an equal and opposite reaction. ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு துல்லியமான எதிர்விளைவு உண்டு என்ற இயற்கை சட்டம் பிறக்கின்ற இடம் விண் பிறந்த இடம். அந்த விண் களம், விண்வெளி, இந்த பிரபஞ்சம், யூனிவர்ஸ், உலகம். எனவே இது இயல்பொக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை. இயல்பொக்க விதி தோன்றிய இடம் இறைத்துகள், அதற்கு மூலம் இறைநிலை. எனவே இந்த பிரபஞ்சத்தில் தான் விதி பிறந்தது. அந்த விதியோடு இணைந்து போகின்ற வரைக்கும் அறம் சூழும், பாதுகாப்பு இருக்கும். இறைவனே உனக்கு பாதுகாப்பாக அமைந்து போகிறான். இந்த தெய்வ நீதிக்கு முரண்பட்டு விட்டால் தண்டிக்கப்படுவாய். இதை கூட தண்டனை என்ற சொல் தவறு என்கிறது சைவ சித்தாந்தம். இறைவனின் கருணை இரண்டாக பிரிவுபடுகிறது. ஒன்று அறக்கருணை, மற்றது மரக்கருணை. என்ன பேதம்? ஒரு குழந்தையை பிரசவித்த தாய் அந்த குழந்தையின் பசிக்கு தாய்ப்பால் ஊட்டுகிறாள். இது அந்த குழந்தையின் பசி தீர்த்து அதை வளர வைப்பதற்கான ஆற்றல், சக்தி, உணவு. அதை தருவது அறக்கருணை. ஏதோ ஒரு காரணத்தால் குழந்தை நோய்வாய்ப்பட்டு விட்டால் அந்த நோயை நீக்குகின்ற மருந்தை ஊட்டுகிறார். தாய்ப்பால் போல சுவையானது அல்ல மருந்து. எனவே குழந்தை அந்த மருந்தை ஏற்க மறுதளிக்கும். இருந்தால் அம்மா விட்டுருவாங்களா? கால்களை பிடிச்சி, கைகளை பிடிச்சி, மூக்கை பிடிச்சி அமுக்கி கிம்மிக்கி ஊட்டிடுறாங்க இல்லையா? இப்ப அந்த குழந்தை படுகின்ற அவஸ்தையை பார்த்து, ஏம்மா அந்த குழந்தை இப்படி கஷ்டப்படுத்துற என்று கேட்டால் தாய் என்ன சொல்லுவாங்க? அதை பார்த்தா வியாதி தீர வேண்டாமா? அப்பதானே பால் குடிச்சு நல்லா வளர முடியும். அப்போ இப்ப தாய் தருகின்ற அந்த வருத்தம் எதற்காக? நோய் நீங்கி மீண்டும் அது ஆரோக்கியம் பெறுவதற்காக. இது மரக்கருணை. துன்பம் தந்து தீயதை நீக்குவது. எனவே நாம் துன்பப்படுகின்ற போது இறைவன் நமக்கு நம்முடைய துன்பத்தை நீக்குவதற்கு, நம்முடைய முன்வினை பதிவுகளை, பாவத்தை நீக்குவதற்கு துன்பத்தை தந்து நம்மை தூய்மைப்படுத்துகின்றான். எனவே நமக்கு தேவையான வளம் அனைத்தும், உணவு முதல் அனைத்து வளமும் தருகின்ற போது அது இறைவனின் அறக்கருணை. நாம் முறை தவறி செய்த பாவத்திற்கான விளைவாக துன்பத்தை தந்து நமது ஆத்மாவை தூய்மை செய்கின்ற போது அது இறைவனின் மரக்கருணை. எனவே இறைவன் ஒருபோது நம்மை தண்டிப்பது இல்லை. இந்த விதிதான் அறம், அரண் வலியுறுத்தல். இதை கற்றுக்கொண்ட பிறகே ஒரு மனிதன் இல்லறத்திற்கு தகுதி உடையவனாகிறான். ஒரு பெண் இல்லறத்திற்கு தகுதி உடையவள் ஆகிறார். இந்த இல் வாழ்க்கையின் பயன் என்ன என்றால் மக்கட்பேறு, நல்ல சந்தை உருவாக்குவது. ஒரு காலம் வரைக்கும் மட்டுமல்ல, இன்றைக்கும் பல குடும்பங்களிலே திருமணம் ஆனவுடனே ஏதாவது விசேஷம் இருக்கா, விசேஷமா விசேஷமா என்று நச்சரிப்பார்கள். ஏன்? இது ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறி அடங்கியிருக்கிறது. ஏன் பெரியவங்க உடனே கேட்கிறாங்க என்றால், ஆரம்பத்துல இவள் குறைகள் அவனுக்கு தெரியாது, அவனது குறைகள் இவளுக்கு தெரியாது. என்ன தோன்றும்?
ஆஹா, தெய்வீக பந்தம், அற்புதமான வாழ்க்கை, என் புருஷனை போல உலகத்துல உண்டா, என் மனைவி போல உலகத்துல உண்டா நினைப்பாங்க. அந்த ஒற்றுமையிலேயே குழந்தை பிரசவித்து விட வேண்டும். வருஷம் போச்சுன்னா ஒருத்தருடைய நெகட்டிவ் இன்னொருத்தருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு எவ்வளவு கட்டிக்கிட்டு, இந்த வேறுபாடுகளிலே பிணக்கிலே கருத்தரித்தால் அந்த குழந்தைக்கும் வேதங்கள் அதிகமாகும். எனவே நம்முடைய பண்பாட்டிலே, தத்துவத்திலே ஒரு வாழ்க்கை எப்படி நாம் நிறைவாக வாழ வேண்டும் என்ற செய்திகள் அதில் அடங்கியிருக்கின்றன. அவற்றையெல்லாம் இருட்டடிப்பு செய்துவிட்டு வெறும் பணத்தை சம்பாதிக்கின்ற படிப்பை மட்டுமே கற்றுக்கொண்டேமே தவிர இந்த வாழ்க்கை கல்வியை எங்கும் நாம் பெற முடிவது இல்லை. அம்மா அப்பாவுக்கும் தெரியாது, மடங்களுக்கும் தெரியாது, பூசாரிகளுக்கும் தெரியாது, அரசியல்வாதிகளுக்கும் தெரியாது. எங்கே போய் கற்றுக்கொள்வது? யாருடைய குறை இது? எனவே ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதிலே கணவன் முதல் ஒரு நாடு வரைக்கும் எல்லோருக்குமே பொறுப்பு உண்டு. ஒரு கருவுற்ற பெண் ஆரோக்கியமான சூழ்நிலையிலே பிரசவிப்பதற்கு ஆன அனைத்து வசதிகளும் ஒரு சமுதாயம் அமைத்து தர வேண்டும். இது அரசாங்கத்தின் கடமை. இலவசம் தருவதல்ல அரசாங்கத்தின் கடமை. நல்ல நெறிகளை புகட்டுவதும் நல்ல தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதும் தான் ஒரு அரசாங்கத்தின் கடமையை தவிர மக்களை பிச்சைக்காரர்களாக்குவது அரசாங்கத்துடைய கடமை அல்ல. இதை புரிந்து கொண்டு அடுத்து இந்த வாழ்க்கை எப்படி நாம் நடத்துவது? அமைதி என்பது இருந்தால்தான் வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாம் போக முடியும். இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் என்றே உழன்று கொண்டிருந்தால் எப்போது நாம் நிறைவு பெறுவது? அந்த செய்தியை சூது என்ற அதிகாரத்தில் வலுப்பெருந்தை குறிப்பிடுகின்றார். இரத்தோறும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உலகத்தோறும் காதலிக்கும் உயிர் என்றார். என்ன பொருள் என்றால், சூதாட்டம். யார் சூதாட்டத்துக்கு போவாங்க? யார் ஷேர் மார்க்கெட்டுக்கு போவாங்க? அடுத்தவன் பணத்தை லகுவாக பிடுங்குகின்ற ஒரு வாய்ப்பு எங்கே கிடைக்குமோ அதுதான் சூதாட்டம். அடுத்தவன் பொருளை லகுவாக பறிக்கின்ற ஒரு கள்ளத்தனம். ஒரு கலையை கற்றுக்கொண்டு அதை வைத்து அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கின்ற கள்ளத்தனம். இது சூது. இப்போ சூதாட்டத்துக்கு போகிறவ வெறும் கேடு போனா ஆட்டத்துல சேர்த்துக் கொள்வார்களா? முதல் பொருள் கொண்டு போகணும், பணம் எடுத்துட்டு போகணும். இப்போ கொண்டு போன பணம் எதற்காக? இதை வைத்து இதை போல் பல மடங்கு சம்பாதிக்கணும். இதுதானே நோக்கம் குறுகிய காலத்தில். ஆனால் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது வேறொன்று. கொண்டு வந்த பொருள் எல்லாம் போய்கிட்டே இருக்கு. வெற்றி பெறக்கூடியவன் ஒரு கட்டத்துல இன்றைக்கு வசூல் போதும் என்று ஆட்டத்தை முடித்துக் கொள்வான். ஆனால் தோல்வி பெறுகின்றவனோ தொடர்ந்து ஆடவே விரும்புவான். உணவு, நீர், உடல் கழிவுகளை நீக்குவதற்கு கூட எழுந்துச்சு போக மாட்டான். உட்கார்ந்த இடத்துல தூங்காம கூட ஆடுவான். ஏன் இந்த ஆட்டத்தின் மீது ஈர்ப்பு என்கிறார் வள்ளுவர். இடத்தோறும் காதலிக்கும் சூது. லாஸ் ஆக ஆக ஆட்டத்தின் மீது ஈர்ப்பு அதிகமாகும். எழுந்து போகவே முடியாது. ஏன் என்றால் 2 வகை நட்டம். ஒன்று, சம்பாதிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து வந்து அமர்ந்த சூதில் சம்பாதிக்க முடியாமல் போனது ஒரு நட்டம். கொண்டு வந்த கைப்பொருள் இழந்தது 2வது நட்டம். இந்த 2ஐயும் பிடிக்கின்ற வரைக்கும் அவன் ஆட்டத்தை விட்டு போவானா? விட்டதை பிடிக்கணும், விட்டத்துல தொங்குற வரைக்கும் விட மாட்டான். இதே போலத்தான் வாழ்க்கை. மருத்துவமனைகளில் பார்க்கிறோம், இன்டென்சிவ் கேர் யூனிட், ICU. அது இன்டென்சிவ் கேர் நமக்கு சொல்லுவாங்க, ஆனா உண்மையில் அது இன்டென்சிவ் கேஷ் யூனிட். நிறைய பில் போடலாம். அங்கே படுத்திருக்கிறான்.
மூக்குல ஒரு டியூபு, வாயில ஒண்ணு, ரத்தத்துக்கு ஒண்ணு, குளுக்கோஸ்க்கு ஒண்ணுன்னு ஏகப்பட்ட ஃபிட்டிங்ஸோட பெட்ல படுத்து கிடக்குறான். இப்ப அவனிடத்துல, ஏப்பா இவ்வளவு அவஸ்தைப்படுறியே, செத்து போறியா? இதெல்லாம் எடுத்து 5 நிமிஷம் உயிர் போயிரும் என்று கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? ஹேய், என்ன சாக சொல்றியா? அவ்வளவு கோவமா கத்துவான். சரி, அவனுடைய உறவு, நட்பு, ஏங்க இவ்வளவு அவசரப்படுறாரு பாவம், பார்த்தாலே பரிதாபமா இருக்குங்க, இதெல்லாம் எடுத்தா 5 நிமிஷம் போய் சேர்ந்துருவாருங்க, நிம்மதியா போய் சேரட்டுமே. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நாங்க காப்பாத்தியே தீரணும். சரி, காப்பாற்றி திரும்பி வீட்டுக்கு வந்த பிறகு என்ன செய்ய போற? ஞானத்தை தேட போகிறாயா? கடவுளை தேட போகிறாயா? மறுபடியும் அதே தின்னு திரிஞ்சு ஊர் சுத்தி டிவி பார்த்து பம்முனையும் பேசி இதானே பண்ண போற? இதுல சலிக்கலையா? வருஷ கணக்க வாழ்ந்து பார்த்தாச்சே, தின்று திரிந்து உண்டு உறங்கவோ பிறந்தோம் என்று தோணலையா? ஏன் என்றால், எப்படி சூதாட்டத்தில் 2 வகையில் நட்டப்பட்டவன் ஆட்டத்தை விட்டு வெளியே போக மாட்டானோ, அதே போல இவன் சாகவும் விரும்ப மாட்டான். காரணம் என்ன என்றால், வாழ்க்கை நோக்கம் என்பது துன்பத்தை தவிர்த்து, இன்பத்தை துய்த்து, அமைதியில் லயித்து, பேரின்பத்தில் திளைப்பது. இதான் முக்தி. இதான் முக்தி. இந்த நிலையில் பக்குவமடைய வேண்டிய ஒரு ஆத்மா, ஒரு மனித வாழ்க்கை அமைதி என்றால என்னென்று அடையாளம் தெரியாமல் வாழ்கின்ற போது பேரின்பத்தை துய்ப்பது எப்படி? அது அடையாத போது ஆத்ம நிறைவு வராதே, வாழ்ந்து விட்டோம் என்ற நிறைவு வராதே. இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் என்று, இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழின்னு புலம்பினா எப்படி வாழ்க்கை நிறைவாகும்? எனவே இன்ப துன்பத்தில் திளைக்கின்ற மனிதர்களுக்கு வாழ்க்கை சலிக்கவே சலிக்காது. எத்தனை காலம் வாழ்ந்தாலும் அவனுக்கு வாழ்ந்தேன் என்று நிறைவு வராது. மரணத்தை கண்டு பயப்படுவான், சாவை கண்டு பயப்படுவான். ஏன் சாவை கண்டு பயப்படுகிறான்? சாமி சொல்லுவாங்க, இறப்பு இனிமையான அனுபவம். இறப்பு இனிமையான அனுபவம். அந்த இனிமையை துய்ப்பதற்கு ஏன் மனிதன் பயப்படுகிறான் என்றால், வாழ்க்கை நிறைவாக வாழவில்லை, வாழ்க்கை தத்துவங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நான் போயிட்டா என் பொண்டாட்டி யார் பார்த்துக்குவாங்க, குழந்தை யார் பார்த்துக்குவாங்க, இவ்வளவு சொத்து இருக்கு யார் பார்த்துக்குவாங்க? பந்தம், பற்று, பாசம். உன்னை நம்பித்தான் எல்லாம் பிறந்தாங்களா? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? ஒருவனை மட்டுமே நம்பி பிறந்திருந்தால் அப்பா செத்த போது நீ செத்து இருக்கணும், கணவன் செத்த போது மனைவி சாகணும், இல்ல மனைவி சாகின்ற போது கணவனும் சாகணும். சாத்தியமா? யாரை நம்பி பிறந்தா? இறைவனை நம்பி வந்திருக்கின்றோம். இறைவன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனவே வாழ்க்கையின் நிறைவு என்பது தெய்வத்தை அறிந்த பேரின்பம். அதிலேதான் வாழ்ந்தேன் என்று நிறைவு பெற முடியும். அதை அடைவதற்கு வாழ்கின்ற காலத்திலேயே பெறுகின்ற மன நிறைவே முக்தி, நிறைமனம், பேரின்பம். அதற்கு ஏற்ற வகையிலே வாழ்க்கை தேவைகளெல்லாம் அவசியம்தான். பொருள் இல்லாத உலகம் இல்லை. ஆனா அது மட்டுமே வாழ்க்கை முழுமையாகுமா என்றால், அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லாக யாங்கு என்று முடித்தார் வள்ளுவர். இந்த உடல் சார்ந்த வாழ்க்கைக்கு பணம் தான்ப்பா கடவுள். ஆனா ஆத்மா சார்ந்த முடிவுக்கு பணம் செல்லுபடி ஆகாதப்பா. எது வேண்டும்? அருள் வேண்டும், முக்தி வேண்டும். அது இருந்தா தான் அங்க என்ட்ரி ஆக முடியும். இப்போ பணம் பணம் பணம்னு லட்சக்கணக்கான கோடிகள் சம்பாதித்த பிறகும் நிறைவு பெறாமல் கொள்ளடிக்கிறார்களே பெரும் பெரும் செல்வந்தர்கள், அரசியல்வாதிகள்.
சில மதவாதிகள். இந்த பணத்தின் மீது ஏன் இவ்வளவு பக்தி? ஆடி முடிக்கையிலே அள்ளிச் சென்றோர் யாரும் உண்டோ? ஒருவேளை போகும்போது எடுத்துக்கொண்டு போய்விட்டு திரும்ப பிறக்கும் போது கொண்டு வரக்கூடிய வழி இருந்தது என்றால் வாழ்க்கையின் நிலை என்ன? விட்டு விட்டு போகும்போது இந்த புடுங்குறானே, ஒருவேளை கொண்டு போயிட்டு கொண்டு வர மாதிரி வசதியை இறைவன் தந்திருந்தால் பூமியின் கதி என்ன? சரி, இந்த பணம் எப்படி செல்லுபடியாகும்? 2 பக்கம் ரிசர்வ் பேங்க் அச்சடிச்சிருக்கணும். ஒரு நாட்டின் மைய வங்கி அந்த தாளை 2 பக்கம் அச்சடித்திருக்க வேண்டும். ஒன் சைடு பிரிண்டட் எங்கேயாவது கரன்சி இருக்க உலகத்துல இல்ல. அப்படி எங்கேயாவது பார்த்தா அது பிரீமியம் நோட். அது அந்த நோட்டின் மதிப்புக்கு மேல பல மடங்கு நீங்க ஏலத்துல விடலாம். அது தனி ஒரு வித்தியாசமான அதிசய பொருள். அப்ப நாம் பயன்படுத்துகின்ற கரன்சி பணத்திற்கு 2 பக்கம் அச்சாகவில்லை என்றால் அது செல்லா காசு. வாழ்க்கையின் பொருள் பக்கம் மட்டும் வாழ்ந்துவிட்டு அருளை புறக்கணித்து விட்டால் வாழ்க்கையும் ஒரு செல்லா காசு தானே. வாழ்க்கையும் ஒரு செல்லா காசு. இதுல எப்படி வாழ்ந்த நிறைவு வர முடியும்? எனவே வாழ்க்கை செல்லுபடி ஆக வேண்டும் என்றால் பொருளும் அருளும் 2 பக்கங்கள். ஒரு பக்கத்தை மட்டுமே மூழ்கி போன மனிதன் மறுபக்கத்தை சந்திப்பதற்கே பயப்படுகிறான். மறுபக்கத்தை சந்திப்பதற்கே பயப்படுகிறான். அந்த மறுபக்கத்தை கண்டு ஆனந்தித்தவர்கள் தான் சித்தர் பெருமக்களும் ஞானிகளும் குருமார்களும். இந்த மனித வாழ்க்கை யார் நிறைவாக துய்த்தார்கள் என்றால் பெரும் செல்வந்தர்கள் இல்லை, தொழிலதிபர்கள் இல்லை, மதவாதிகள் இல்லை. யார் நிறைவாக துய்த்தார்கள்? மன்னனுக்கு நிகரான செல்வம் இருந்த போது போதவில்லை என்று மகனை கப்பல் ஏற்றி வியாபாரம் செய்ய துரத்தியவர் பட்டினத்தார். காதற்ற ஊசியும் வாராதகன் கடைவழிக்கு என்ற ஒற்றை வரி தந்த ஞானம் அத்தனையும் துறந்து கோவணத்தை கட்டி கொண்டு வெளியேறினார். அப்ப சொல்றார், பெச்செடுக்க திருவோடு உண்டு, படுத்துறங்க திண்ணை உண்டு, உச்சரிக்க பஞ்சாட்சரம் உண்டு, இன்னும் வேற என்ன பாக்கியம் வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் இன்னும் வேற என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்ததே முழுமை என்றார் மகர்ஷி அவர்கள். அப்ப மன்னனுக்கு நிகரான செல்வம் இருந்த போது வராத நிம்மதி, கோவணம் கட்டி கொண்டு யார் வீட்டு திண்ணையில படுத்துக்கொண்டு இன்னும் வேற என்ன பாக்கியம் என்று கேட்கிறாரே. இப்போ எது நிறைந்தது? பணமா மனமா? மனம் நிறைந்தால் வாழ்க்கை நிறையும், பணம் நிறைக்காதுங்க. அதனால்தான் லட்சக்கணக்கான கோடி சம்பாதித்த பிறகும் பணத்தை நாடியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நிறைவு வராது. மனம் நிறைந்தால் வாழ்க்கை நிறையும். அந்த மனதை நிறைக்கின்ற வழிதான் மனவளக்கலை. மனதை நிறைக்கின்ற வழிதான் மனவளக்கலை. எனவே இந்த கலையின் பல்வேறு பாடங்கள் பல்வேறு கோணங்களிலே சிந்தித்து 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 தெளிவு பெற்று அந்த தெளிவிலே வாழ்க்கையை நடத்துகின்ற போதுதான் பேரின்பத்தை தூய்க்க முடியும், முக்தியை தூய்க்க முடியும். அந்த முக்தியின் நிழலிலே வாழ்க்கை அற்புதமாகும், ஆனந்தமாகும். அந்த பேரின்பத்தை தூய்ப்பதற்குத்தான் அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர் என்று எல்லோரையும் 2 கரம் கூப்பி அன்போடு கருணையோடு அழைக்கின்றார் மகர்ஷி அவர்கள். மக்களுக்குத்தான் திரும்பி பார்க்க நேரமில்லை. திரும்பி பார்த்த நாமாவது பக்குவம் அடைவோம் என்று வேண்டி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா மைக்கை அன்மியூட் பண்ணி பேசுங்க. எல்லாத்துக்கும் மீண்டும் அன்மியூட் கொடுத்துருக்கேன். பழனிசாமி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் சொல்லுங்க ஐயா. சரி சரி சரிங்க. மிக அற்புதமான உரை, மிக மிக அற்புதமான உரைங்க. இதை யூடியூப்ல வந்து போட்டு 2-3 தடவை கேட்டாதான் நல்லா இருக்கும். இப்ப இங்க 2 கேள்வி வருது. முதல் கேள்வி,
திருமணம் ஆவதற்கு முன் நான் ஞானம் பெற்று விட்டால் குழந்தை பேர் உண்டா? ம். கேட்கிறேன். அது பிற பெரும்பாலும் இருக்காது. சரி. பெரும்பாலும் மேக்ஸிமம் இருக்காது. அப்புறம் நல்ல குழந்தைகளை ஈன்றெடுப்பதே கருவிலே திரு அப்படிங்கிறது இவர்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியமா இருக்கணுங்களா? அப்ப அது ஆமா, புண்ணியமா? இல்ல நம்ம ஆமா. ஈன்றெடுத்த முன்னுடைய புண்ணியம் பெரும் பங்கு, நம்முடைய புண்ணியம் ஒரு பங்கு. ஏன்னா, ஒரு குழந்தையின் வாழ்க்கை என்பது 7 தலைமுறைகளின் பதிவின் வெளிப்பாடு. அப்போ ம். 7வது தலைமுறை குழந்தை என்றால், நம்ம 6வது தலைமுறை, நமக்கு முன் 5 தலைமுறைகள் நம்முடைய முன்னோர். அப்போ ஒரு நன்மையோ, தீமையோ 7ல் 1 பங்கு குழந்தையின் உரிமை, 7ல் 1 பங்கு நமது உரிமை, 7ல் 5 பங்கு முன்னோர் உரிமை. அது சேர்ந்ததுதான் ஒரு வாழ்க்கை. அப்ப அப்ப நம்ம குழந்தை ஞானம் பெற வேண்டும் என்றாலும், பூர்வீகத்தில் அந்த பதிவு இருந்தால்தான் இந்த மகிழ்ச்சிகிட்டயே வர முடியும். இல்லைன்னா மனவளக்கலைக்கு வரமாட்டாங்க. வேற எங்கெங்கேயோ போவாங்க. அந்த ஞானம் பெறுவதற்கூட புராணங்களும், இதிகாசலும் அவன் தாள் அருளால் அவன் தாள் வணங்கி, அவரு பர்மிஷன் இப்ப சுத்தவெளின்னு மகரி சொல்றேன்னா, சுத்தவெளி பர்மிட் இல்லாம அந்த நிலை உணர்வுக்கு யாராலயும் போ முடியாதுங்கிறாங்களே! அது எப்படிங்க ஆமா, சாத்தியம்? உண்மைதானே? உண்மைதானே? இப்போ அதுல டிகிரி இருக்குங்கய்யா. இப்ப மனவளக்கலைக்கு வந்து உடற்பயிற்சியோட சில பேர் காணாம போயிட்டாங்க. ஆக்ட் ஆமா, எடுத்துட்டு சாந்தி எடுக்காம காணாம போனவங்க இருக்காங்க. கண்டிப்பா. ஆசிரியர் பயிற்சி முடிச்சு காணாம போனவங்க பல பேர் இருக்கிறாங்க. அப்போ எது அவர்களை இங்கே இருந்து துரத்தியது என்றால், அவருடைய புண்ணியம் அவ்வளவுதான். இது போதும் உனக்கு இந்த ஜென்மத்துக்கு பா. அப்ப தொடர்ந்து இதுல இருந்து கடைசி வரைக்கும் வாழ்ந்து பார்த்து தெளிவு பெறுவதற்கு புண்ணியத்தின் பலன் உச்சத்தில் இருந்தா தான் முடியும். வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா, இன்னொரு கேள்வி. ம். இப்ப காலையில சப்ஜெக்ட் குடுத்து சாயந்தரம் பேசுறீங்களே, ஹிண்ட்ஸ் எங்கிருந்து எடுத்தீங்க? எங்கேயும் எடுக்கல. என்னங்க இது? எங்கேயும் நாங்க எடுக்கல. பக்கம் பக்கமா எழுதி படிச்சே 1008 வில்லங்க வருது. ஐயா இது 32 வருஷம் ஆச்சுன்றோம். இல்லைங்க. 32 வருஷம் இங்க எத்தனை வகுப்பு நடத்துறோம், எத்தனை அனுபவங்கள். நீங்க அடுத்த தடவ வந்து நீங்க வீடியோவ ஆன் பண்ணிட்டு பேசுங்க. நான் பார்க்கணும். நீங்க எழுதிட்டீங்களா? இல்ல நேரடி ஒப்பிக்கிற மாதிரில கடமுட கடமுடான்னு வருதே! இது என்ன அதிசயமா இருக்குது. நான் உங்க ஸ்பீச்ச விட அந்த அப்படியே அந்த ஃப்ளோவா வருது பாருங்க. அது ம். ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி. உங்களை வாழ்த்திருவோம். அனைவரும் துரிய நிலையிலிருந்து பேராசிரியர் அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல் நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி. கேள்வி அனைவருக்கும் வாழ்க வளமுடன். அதாவது கேட்கறத நேரம் கருதி கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும். மைக்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம். கொஞ்சம் சீக்கிரம். ஓரிரு நிமிடத்துல முடிச்சுக்குங்க. டைம் 8:05 ஆயிருச்சு. மைக்க அன்மியூட் குடுத்துருக்கிறேனே. யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணுங்க. ஐயா அன்மியூட் வணக்கம். வாழ்க வளமுடன் வாழ்க ஐயா. சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நான் தேவரா பேசுறேன் ஐயா. சௌக்கியமா இருக்கீங்களா சொல்லுங்க ஐயா. எல்லாரும்? நல்லா இருக்கங்க ஐயா. சொல்லுங்க. நீங்க அந்த இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லி சொன்னீங்க இல்லையா? அதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் ஆக்சுவலா. சொல்லுங்க ஐயா. நான் ஒரு இடத்துல இந்த மாதிரி வீடியோ யூடியூப்ல கேட்கும்போது பிரம்ம முகூர்த்தங்கிறது வந்து சவுத் இந்தியால மட்டும்தான் அந்த இது வந்து ஃபாலோ பண்றாங்க. இருக்கு ம். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாக்கி இல்ல எங்கேயுமே சவுத்துல வந்து ஃபாலோ இந்த பண்றாங்கன்றது பிரம்ம சரிங்க முகூர்த்தம் ஐயா. வந்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கிடையாதுல இல்ல கிடையாது. இல்லைங்க ஐயா, ஃபாலோ பண்றது இல்ல ஆமா. நான் சொல்றது. பிரம்ம முகூர்த்தம் வந்து அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு, பாக்கி இடத்துல கிடையாதுங்கிறாங்க. அதான் கேக்குறேன். இல்ல அப்படி கிடையாது. அதான் அதாவது டவுட்டா இருக்கு. பூமியை எல்லா பகுதியும் தான் சரி. சூரியன் சுத்திட்டு இருக்குங்க. அதே போல சுக்கிரனும் ஆமா. பூமியோட சேர்ந்து அந்த டயத்துல வந்து அந்த நேரத்துல அந்த இடத்துல ஒண்ணா வரும். அப்ப எப்பெல்லாம் எந்தெந்த பூமியின் பகுதியெல்லாம் 3 மணி 3:30 மணிக்கு சரி சரி திரும்புகிறதோ அப்பெல்லாம் பிரம்ம முகூர்த்தம் உண்டு. பின்பற்றுவது சவுத் இந்தியா மட்டும்தான். சரி சரி இது ஆக்சுவலா அவ்வளவுதான். ஓகே. இல்ல இது சொல்றது வந்து சொன்னது வந்து ரொம்ப தெளிவு பெற்றவரும் ஆன்மீக இதுல நல்லா தெரிஞ்சவரும் சொல்றவரும் தான் சொன்னாரு. அதான் கேக்குறேன். அதாவது டவுட் அவர் தான் தவம் கேக்குறேன். செய்து சொன்னாரா இல்ல படிச்சு காப்பி அடிச்சு சொன்னாரா? இல்லைங்களையா? சொன்னவர்கள் வந்து தவம் செய்து தேர்ச்சி பெற்றவர்களா அல்லது வெறும் நூல் அறிவு மட்டுமே படித்தவங்களா?
இல்ல அவர் ஆன்மீக அறிவு கொஞ்சம் தெரிஞ்சவர். ஆன்மீக ஆன்மீகத்தை அறிவுன்னா பத்தி வெறும் நிறைய படிப்பறி மட்டும் இருக்கலாம். ஏன்னா தவம் என்பது நம்முடைய அமைப்பு ஈசா யோகம், ஆர்ட் ஆஃப் லிவிங் இது போல சில அமைப்புகளை தவிர தவம் என்பது பொதுவாக இல்ல ஆன்மீகத்துல அந்த இல்ல. இதுல அவர் இருக்கு, அந்த இதுல அவர் இருக்காரான்னு தெரியல எனக்கு. ஆ, ஏன்னா பட் நல்ல ஆன்மீகத்தை நல்ல பற்றி ஆன்மீக அறிவு உள்ளவர் தான் சொல்றாரு. அதனால வந்து அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இருக்கலாம், பக்தி மார்க்கத்தில் இருக்கிறாங்க ஐயா. ஆனா ம். ஒரு கருத்தை தெளிவாக உணர்வதற்கு வந்து பக்தி மட்டுமே போதாது, சரி சரி, தவம் ஓகே. வேணும். தவம் இருந்தா சரி தான் அந்த சரி. ஃப்ரீக்வன்சி டவுன் ஆகும். அப்பதான் வந்து இயற்கை உண்மைகள் வந்து நமக்கு ம். எட்ட முடியும். சரி சரி சரி, அதாங்க சரிங்க சரிங்க, அதான் டவுட்டா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அதாங்க நல்லதுங்க. அதான் அதான். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். மொழி செல்வி அம்மா மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன். மாணிக்கம் வாழ்க பிள்ளை ஐயா வளமுடன் அம்மா, வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். குரு ஐயா வாழ்க. வளமுடன். ஐயா பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க குரு ஐயா வளமுடன். ஐயா நான் குரு ஐயான்னு ஏன் சொல்லிட்டுக்கிறேன்னா மகரிஷிக்கு அடுத்த குரு ஐயான்னு சொல்லிட்டுக்கிறேன். சரி, ஓகே. என்னன்னாக்கா இப்ப ஐயா சொன்னாரு அந்த இதுக்கு தவம் செய்யற இது அந்த சூழ்நிலை அந்த என்வரன்மெண்ட் அது வந்து தென்னிந்தியாவுல அதிகம்னு சொல்றாங்கல்ல, அதே ஆமா, மாதிரி இதுக்கு வாய்ப்பு இருக்க. அதாவது கூலிங்கா இருக்கும், ஓவர் ஹீட்டா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் மத்த கண்ட்ரிஸ் இருக்கிறதுனால இங்க இருக்கிற அந்த ஓசோனுடைய அதே எஃபெக்ட் அங்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லாம இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஒரு குருவோட இன்ட்யூஷன் மாதிரி தோணுது. அதாவது கொஞ்சம் டெம்பரேச்சர் மாற்றம் இருக்குமா. இப்ப நம்ம வந்து இங்க வெயில் காலத்துல வந்து ஓசோன் கம்மியா தானே கிடைக்குது. ஆனா பொதுவாக வந்து காலையில பகல் நேரத்தை விட அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல குளிர்ச்சியா தான் இருக்கும், வெப்பம் குறைந்தானே இருக்கு. அப்ப அதான் எல்லோருக்குமே அந்த நேரம் இல்ல மத்த கண்ட்ரீஸ் விட மத்த இடங்களை விட தென்னிந்தியாவுல நம்ம தவம் செய்ததற்கு ஏற்ற சூழ்நிலைன்னு சித்தர்கள் உணர்ந்திருக்காங்க. அதே இல்ல, மாதிரி அது அந்த உண்மைதான். அது உண்மைதான். தெற்கு பகுதி ஞானத்தின் தேடல், சரிங்களா? அது வந்து இங்க அதிகமா இருக்கு. அதனாலதான் சித்தர்கள் எல்லாமே இங்கதான் பிறந்தாங்க. பெரும்பான்மையான ஞானிகள் வந்து இந்தியாவில பிறந்திருக்கிறாங்க. ஆனா இது வேற எங்கேயுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லன்னு சொல்ல பூமி முடியாது. உருண்டை. ஆனா அது அந்த நாணத்தினுடைய ஒரு பாயிண்டா கூட இங்க நல்ல அந்த நல்லா பிரம்ம இருக்கு, அதோட முகூர்த்த மாற்று இது கருத்து இல்ல. ஓசோன் கிடைக்கலாம் அப்படின்ற வாய்ப்பு இருக்குமோ என்னன்னு தோணுது. இல்லம்மா, இங்க சிறப்பா இருக்குன்றது மாற்று கருத்து கிடையாது. ஆனா எங்கேயுமே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? இல்லன்னு சொல்ல முடியாது. ஆமா ஆமா. இந்த அதைத்தான் நம்ம அளவுக்கு சொல்றோம். இந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு. ஆமா, இப்ப நம்ம இடத்துல பயிர் விளையுது, அரேபியன் கண்ட்ரீஸ்ல பயிர் விளையல. மண்ணின் தன்மை வேறுபடுது. மண்ணை இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒண்ணும் சொல்ல முடியாது. அது மாதிரிதான். சரி, அதுதான் தோணுச்சு. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க சிறப்பா இருந்ததுங்க ஐயா, உங்க உரை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. நாங்கெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்த்துக்கள் அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாருங்க, மைக் அன்மியூட் பண்ணி பாடலாம். உலக நலத்து வாழ்த்து பாடுகிறவர்கள் மைக் அன்மியூட் பண்ணி பாடலாங்க. பாடுங்கம்மா. யமுனா கிருஷ்ணன் உலக நல வாழ்த்து பாருங்க, மைக் அன்மியூட் பண்ணி பாடுங்க. ஒருத்தர் கூட இல்லையா? பாடுங்கம்மா. உலகமெல்லாம் ஒத்தபடி பருவமழை பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும். ஐயா, பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி தொழில்கள் புரிகின்ற பாட்டாளிகள் உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் பூட்டி போய் கடந்தாட்சியை நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வை நாட்டுத்தே சேர்க்கட்டும், நம் கடமை அறவாழ்வை நாட்டுத்தே சேர்க்கட்டும். வாழ்க்க வியக்கம், வாழ்க்க வியக்கம், வாழ்க்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக அற்புதமா யமுனா வெறும் கிருஷ்ணனுங்களா? யமுனா கிருஷ்ணனுங்களா? யமுனா கிருஷ்ணனையா. யமுனா கிருஷ்ணன் அவர்கள் வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் கலந்து கொண்ட அத்தனை நல்லுள்ளங்களும் வாழ்க வளமுடன். பழனிசாமி ஐயா, இந்த நிகழ்வு முடிச்சுக்கலாங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஐயா, முடிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா.